தமிழ்நாட்டு நம்ம நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சமூகத்தில் ஒரு படி மேலே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்க செய்கிற ஒரு செயல் சமூகத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், சில நேரங்களில் பாதிப்பை கூட ஏற்படுத்தும். அந்த வகையில் ரொம்ப முக்கியமான இரண்டு நபர்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய செயல் ஃபினான்சியல் ரிலேட்டடான சில விஷயங்களில் அவங்களுடைய செயல்பாடுகள் குறிப்பாக கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அது சரியாக தப்பான்னு பேச வேண்டிய விவாத பொருளாக இங்கே மாறி இருக்கு. உண்மையிலேயே ரெண்டில் ஒன்று ரொம்ப 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 முக்கியமான நபர், நம்மளோட தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் அவர்கள் திரு விஜய் அவர்களுடைய அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 100 கோடி ரூபா பணத்தை சேர்த்து வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் சினிமா துறையை சார்ந்த விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 300 கோடி ரூபா பணம் எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருந்தால் என் வாழ்க்கையை நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நான் நினச்சபடி வாழ்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு கணக்குகளும் சரியா, விக்னேஷ் சிவனின் கணக்கு சரியா, நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அந்த செயல்பாடு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 100 கோடி ரூபா வச்சிருக்க அந்த செயல்பாடு சரியா, இது எந்த வகையில் அவர்களுக்கு நல்லது செய்யும் அல்லது கெட்டது செய்யும், இதை அவங்க எப்படி மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பேசுகிறதுக்கு நமக்கு இன்னைக்கு நம்ம கெஸ்ட் வந்திருக்காரு. RXTயின் ஃபவுண்டர் அண்ட் CEO திரு பாலாசிங் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நம்மளுடைய தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 100 கோடி ரூபா வச்சுருக்காரு. நீங்கள் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்காதீங்க, அதை தவிர்த்து இங்கே நிறைய மாற்று வழிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு போன மாதம் வரைக்கும் அவர் ஒரு நடிகராக மட்டும்தான், ஒரு கட்சி தலைவராக பார்த்தோம். இன்றைக்கி அவர் நமக்கெல்லாம் தலைவர், இந்த நாட்டின் ஒரு உச்ச பதவியில் இருக்கிறவர். அப்போ அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்ம கவனிக்கத்தக்கணும், நம்மளும் அவரை ஃபாலோ பண்ண வேண்டிய நிலைகள்லாம் வருங்கிறப்போ இது ஒரு பேசு பொருளாக இங்கே உருவாகுது இல்லையா? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வயதுக்கின் அடிப்படையில் தான் நம்ம எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இளைய தலைமுறையாக இருந்தாங்க அப்படின்னா 18 வயசுலேயே ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, கிரிப்டோ கரன்சி அப்படின்னு ட்ரேட் பண்ணுறதுலேயே நிறைய கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 வயதில் இருந்தாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே தெளிவாக வராங்க. 35 வயது 45 வயதில் இருந்தாங்கன்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அணுகுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே 50 வயதில் இருக்கிறவங்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 51 வயது அப்படிங்கும்போது அவர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. நம்ம அதை தப்பும் சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு உச்ச நடிகர், ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய, அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, அவருக்கு ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய நபர்கள் அவரை சுற்றி இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் ஏன் அவருக்கு சொல்லப்படலையா? இவ்வளோ பெரிய பணம் அவர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொண்டு போய் முடக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல, அவருக்கு யார் ஆலோசகராக இருக்காங்க, யார் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ஆலோசகர்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க 100 கோடி ரூபாவை ஃபிக்ஸட் டெபாசிட்ல வைக்க சொல்ல மாட்டாங்க. அதிகபட்சம் அவர் எவ்வளவு வச்சிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் கன்வின்ஸா இருந்திருக்கும்? இல்ல, 100 கோடிங்கும் போது நீங்க அதுல ஒரு அலோகேஷன்ஸ் ஒரு 10 கோடி 20 கோடி வேணா வச்சுக்கலாம். அதோட நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. சரி, நம்ம இதுல நீங்க சொன்ன மாதிரி நல்ல பாயிண்ட் தான் தொட்டிருக்கீங்க. நம்ம எளிய மக்களே ஒரு நிதி ஆலோசகரை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரியான பெரிய ஆளுமைகள் கட்டாயமாக நிதி ஆலோசகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். என்னோட புரிதல் படி அவங்களுக்குலாம் நிதி ஆலோசகர்கள் இருக்காங்க. அவங்க சரியா அவங்க கையாளல, அல்லது அவங்க சரியா வழிகாட்டல. அப்படி இருக்கும்போதே 100 கோடி ரூபாய் உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல வைக்கிறாங்க. நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள் எனக்கு வருடம் 21-22 கோடி ரூபாய் வேணும், அதுக்கு எனக்கு நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டேன்னா 300 கோடி ரூபாய் இருந்தால் 7% எனக்கு அந்த பணம் வந்துடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம எளிய மக்கள் கிட்ட போயிட்டு எவ்வளோதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லை, கற்றுக்கோங்கன்னு சொல்றோம். ஆனால் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், அந்த பணத்தை வைத்து அதிக அளவு ரிஸ்க் எடுக்கக்கூடியவர்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ற கூடியவர்களே இந்த மாதிரி ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கும்போது எளிய மக்கள் கிட்ட போய் நம்ம என்னத்தை பேசிட முடியும், அவங்க என்ன குத்தம் சொல்லிட முடியும்? ஸோ அதுதான் எனக்கு தோணுதே தவிர கண்டிப்பா அங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட ஆலோசகர்கள் இல்லாம இருக்கலாம், அவங்களே முதலீடு திட்டங்களை முடிவு பண்ணியிருக்கலாம், இல்ல ஆலோசகர்கள் இருந்தா அவங்க ஏதாவது ஒரு கால்குலேஷன்ல சொல்லியிருக்கலாமே தவிர அந்த 100 கோடி ஃபிக்ஸட் டெபாசிட்
அவரோட மொத்த சொத்துக்கள்ல சொல்றேன். அது ஒரு தப்பான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல மட்டும் 100 கோடி அப்படின்னா மற்ற அலோகேஷன்ஸ்ல எல்லாம் நிறைய பணம் வச்சிருப்பாரோ இல்லையா? அதுதான் நான் ஒரு அஃபிடவிட்ல சொல்லும் போது 300-400 கோடி தானே சொல்றாங்க. 25% உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்துருது இல்ல அப்படின்னா அது வந்து கண்டிப்பா தவறான இது. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு அப்ப சரியான ஒரு அலோகேஷன் என்ன நீங்க கொடுப்பீங்க? நீங்க இப்போ வந்து தமிழக முதல்வர் அவர்களுடைய தனிப்பட்ட நிதி ஆலோசகராக இருக்கீங்க. இல்லை, இப்போ நம்ம வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆலோசகராக வர்ற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய அளவில் வரலை. அவர் கண்ணில் நம்ம படுவோமா இல்லைன்னு தெரியல, அதெல்லாம் விட்டுடலாம். ஆனால் ஒரு குடிமகனாக அவரிடம் எனக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே வந்து நான் அதை வந்து கொடுத்துருக்கேன். என்னன்னா, நிதி அறிவை வந்து நம்ம குழந்தைகளிடமிருந்தே கொண்டு வர வேண்டும். 5வது 6வது வகுப்புல இருந்தே நீங்க நிதி அறிவை புகட்ட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் வச்சிருக்கோம். ஸோ அதை தான் என்னால் நான் வந்து கோரிக்கையாக வைக்க முடியுமே தவிர அவரோட போர்ட்ஃபோலியோவை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அது சரியான ஒரு நடைமுறையும் கிடையாது. ஆனால் அவர் முதலமைச்சர், நம்மளுடைய தலைவர். அந்த தலைவரிடம் வந்து கேட்டுக்கொள்வது என்னன்னா, நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளாவது நிதி சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், அதிகமான ஜிடிபி வச்சிருக்கு, அதிகமான பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொன்னா கூட நாம வந்து இந்தியாவில் ஒரு நிதி தலைநகரம் கிடையாது. மும்பை தான் நிதி தலைநகரம். இப்போ அதுல இருந்து மும்பை தலைநகராக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா செயற்கை காரணமாக இப்போ அந்த தலைநகரத்தை வந்து குஜராத்துக்கு மாத்துறாங்க. அங்க கிஃப்ட் சிட்டி இருக்குது. உலகம் முழுக்க இருந்து வர்த்தகத்தை அங்க பண்ணலாம். அப்போ தமிழ்நாடு வந்து நம்ம வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலம். அங்க வேலை செய்யற எல்லாருமே அறிவு, நிதித்துறையில இருக்கிற அறிவு எல்லாமே தமிழ்நாட்டுல தான் இருக்கும் போது அதை ஏன் நம்ம கைப்பற்றக்கூடாது அப்படிங்கிற இதுலதான் நம்ம யோசிக்கணுமே தவிர தனிப்பட்ட விவகாரங்கள்ல நம்ம வந்து கருத்து சொல்வது சரியா இருக்காது. வேணா நம்ம விக்னேஷ் சிவனுக்கு வேணா கருத்து சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து திரைத்துறையில இருக்கிறாரு, அவருக்கு உதவி தேவைப்பட்டது அப்படின்னா, அவர் இந்த வீடியோவை பார்த்தாரு அப்படின்னா, நம்மளை அணுகுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அறிமுகப்படுத்துவோம். எங்களுடைய செயல்பாடுகளே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கற்றல் மூலமாக தான் முதலீடை வந்து ஊக்குவிக்கிறோம். ஸோ அவருக்கு வந்து நாங்கள் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணலாம். எங்கள் மூலமாக நீங்கள் முதலீடு பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவர் வந்து நாலேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு சரியான அவ்வளோ கஷ்டப்பட வேணாம். நீங்க 300 கோடிக்கு கஷ்டப்பட வேணாம். 300 கோடி சம்பாதிச்சு வருஷத்துக்கு 22 கோடி வருமானம் ஈட்ட முடியும் நினைக்கிறாரு. அந்த 22 கோடிக்கு 300 கோடி அவசியம் இல்லை. ஆமா, அவர்தான் 300 கோடி இல்லை, ஒரு 150 கோடி இருந்தாலே போதும். நம்ம அந்த பணம் அப்புறம் அவர் ஏன் கஷ்டப்படணும்? 2 மடங்கு கஷ்டத்தை வந்து பட தேவையில்ல. அந்த அக்கறையில நம்ம அவருக்கு சொல்லலாம். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம வீடியோவே நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம விளக்கமா சொல்ல வேணாம். ஆனா இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நிதி அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் பொதுவாகவே வளர்த்து கொள்ள வேண்டும். நாம இப்போ 2 செய்தி வெளியே வந்ததுனால இவர்களை முன்வைத்து நம்ம பேச வேண்டியதா இருக்கு. இது முக்கியமாக பேச வேண்டிய ஒரு தலைப்பாகவும் நான் பார்க்குறேன். நீங்க சொன்ன மாதிரியே இந்த 2 பேரோட செய்தி வெளியே வந்திருக்கு. இந்த 2 பேரும் எல்லாருக்குமே தெரிஞ்சவர். தமிழக முதலமைச்சர் எல்லா கடைக்கோடி மக்களுக்கும் தெரிஞ்சவர். விக்னேஷ் சிவன் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமா நபராகனால இதை வந்து நம்ம எடுத்து சொல்றோம். நமக்கு தெரிஞ்சு இந்த 2 செனாரியோ. இதை தாண்டி பெரும் பணம் இருக்கிற இடங்கள்லாம் இந்த பணம் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் முடங்கி கிடக்கும் அப்படின்னு நினைக்கிறப்பவே ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஸோ சரியான நிதி ஆலோசகரை வைத்துக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் எல்லா உதவிகளையும் செய்வதற்கு ஆராய்ச்சி தயாராக. ஆமாம், அது உதவிங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் பார்க்கக்கூடாது. பணத்தை வந்து நம்ம தொடர்ந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய உடல்நலன், மனநலன், எக்ஸ்போஷர், நெட்வொர்க்குக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பணத்தை வந்து நீங்கள் தங்கத்திலையும் நிலத்திலையும் முடக்கி வைக்காம அந்த தங்கத்தை பயன்படுத்தி ஏதாவது பண்ணுங்க. நீங்கள் முதலீடு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், பாண்ட் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. அதை பயன்படுத்துங்க. இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னா, நான் ஒரு பூங்காற்று அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தேன். முதியவர்களுக்கான ஒரு நிதிநலன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருந்தேன். அந்த பேட்டி கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய முதியோர்கள் என்னை அழைத்து பேசுகிறாங்க. பேசிட்டு என்னை வந்து என் மகன் வந்து கஷ்டப்படுத்துகிறான், என் மகள் வந்து என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லார் குடும்பத்திலையும் இருக்கும். ஆனால் இதில் இருக்கிற செய்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ உழைக்கிற மக்கள் எல்லாமே நான் இப்போ நல்லா சம்பாதிச்சிட்டேன்னா என் வாழ்க்கை அடுத்த 5 வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அடுத்த 10 வருஷத்துல சூப்பராக இருக்கும், என் முதுமை காலம் சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி பணம் இருந்தால் எந்த மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்துடாது. தயவு செஞ்சு அந்த பணத்தை இப்பவே பயன்படுத்தி மகிழ்ச்சியா இருங்க. ஸோ இதைத்தான் நம்ம கருத்தா விதைக்கணுமே தவிர, நீங்க வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும், அதிகமா ரிட்டர்ன் எடுக்கணும், அதெல்லாம் 2ஆம் பட்சம். ரிட்டர்ன்லாம் 2ஆம் பட்சம். நமக்கு நம்ம வாழ்வை இனிமையாக மாற்றுவதற்கு என்ன தேவையோ அதை பாருங்க. அதுக்கு வந்து பணத்தை வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறதான் நம்ம செய்தியா சொல்லணும். இதுதான் நம்ம கருத்தை தவிர நீங்க எங்ககிட்ட வாங்க பணத்தை நிறைய சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது கருத்து கிடையாது. வாழ்க்கையை வாழும். சிறப்பாக சொன்னீங்க.
கண்டிப்பாக முதலமைச்சருக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட நிதி ஆலோசகர் அவசியம். அது வந்து பணம் சார்ந்து இல்லை, மனம் சார்ந்து அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரொம்ப முக்கியமான கருத்தை எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.